ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு, நிஃப்டி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பேங்க் நிஃப்டி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ ட்ரேட் ட்ரேடிங் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா we are going to conduct a 1 week live classroom training வர ஏப்ரல் 26ஆம் தேதி, அதாவது இந்த சண்டே we are going to conduct a classroom training 1 week, அதாவது 26ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதாவது ஒரு வாரம் 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டிக்கல் செக்ஷன், மீதி உள்ள 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ ஆன்லைன் கிடையாது, கிளாஸ் ரூமில் நீங்கள் எங்களோட சேர்ந்து உட்காந்து ட்ரேட் பண்ண கற்றுக்க போகிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் கேன் கான்டாக்ட் அஸ் டு திஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ட்ரேட் ட்ரேடிங் அகாடமி. வாங்க பார்ப்போம். எஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 0.62% பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்காங்க, நெகட்டிவ் கிடையாதுங்க, பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்காங்க. அதாவது 342 புள்ளி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூவான்னு கேட்டால் இல்லை, 1% கூட மூவ் ஆகலை. ஆனால் பட் மூவ் ஆயிருக்காங்க, பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. அதுதான் நமக்கு கூட நல்ல ஒரு விஷயம். ஸோ என்ன நடந்திருக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மட்டும் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆன ஜோன்லேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.86% வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது 4000 பாயிண்ட்ஸ் ரேலி நடந்திருக்குங்க, கண்டினியூஸாக ரேலி நடந்திருக்கு, ஒரு ரெட் கேண்டில் கூட இல்லாமல். சரிங்களா? ஸோ இன்னும் போகுமான்னு சொல்லி கேட்டால் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்குது. மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சேம் நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி நான் வரைஞ்ச ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எந்த ரேஞ்சுன்னு தானே கேட்குறீங்க. ஸோ நாளைக்கே போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 56,700, அதாவது ஒரு 1600 புள்ளி, 1100 புள்ளி போகுமான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம். ஒரே நாளில் 1000 பாயிண்ட்ஸ் போகலாம், போகாட்டியும் இருக்கலாம். ஆனால் அடுத்து நம்மளோட டார்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 56,500 வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அங்கே போயிட்டு தான் திரும்ப யூட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படி இல்லை நாளைக்கு ஏதாவது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற மீன்ஸ் ரிவர்ஸ் இல்லை, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கீழே விழுவுமான்னு கேட்டால் விழுவாது. ஸோ நாளைக்கு வேணால் என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற லெவல்லேருந்து இப்போ வந்து 55,647 இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் திரும்ப இதே மாட்டோம் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்குது. அதாவது ஒரு 55,300 அல்லது 200 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர கீழே விழுவுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபால் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அது எந்த ரேஞ்சுக்கு மேலேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ மார்க்கெட் இனிமேட்டு 54,850 கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் நோக்கி திரும்ப தான் யூட்டர்ன் போடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வரைக்கும் கிடையாதாங்க. ஸோ ட்ரெண்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான். ஸோ இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ். ஸோ இன்னும் ஒரு 1100 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் கண்டினியூஸ் ரேலி இருந்துச்சுன்னா இருக்குங்க. சரிங்களா? ஸோ வாங்க நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நேற்றே ஒரு காலில் சொல்லியிருப்போம், நேற்றே நாங்கள் நிஃப்டி என்ன அப்டேட் சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து சைடில் ஓப்பன் ஆகி மேலே போகும், அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே விழுவுன்னு தான் சொல்லியிருந்தேன். கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாட்டேமே நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேலே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நேற்று எண்டான பொசிஷன் எங்கேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்று அவங்க க்ளோஸ் ஆனது 24,125. சரிங்களா? ஸோ இன்றைக்கி அவங்க ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 24,185. சேம் ஒரு 41 புள்ளிகள், அதாவது மேலே ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போவும் என்ன சொன்னேன், நேற்று நான் என்ன சொன்னோம் அதே மட்டும் நிஃப்டி இன்னைக்கு அதே தான் பண்ணியிருக்காங்க, கீழே விழுவவே இல்லை. ஸோ நிஃப்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், தெரியுதுங்களாங்க. இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 24,400, அதாவது இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் நிறையவே இருக்குதுங்க. 300 பாயிண்ட்ஸ் நாளைக்குமே போகலாம், இல்லை ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான் ஏறியிருக்காங்க. இது மட்டும் 40, 15 இப்படி ஏறி போனாங்க அப்படின்னா 4 நாள் 5 நாள் கூட ஆகலாம். இல்லை ஒரே நாளே ரேலி கொடுத்தாங்கன்னா கூட வெறும் 300 பாயிண்ட் தான் ஈஸியாக கூட அச்சீவ் ஆகலாம். ஸோ இது 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்க. நிஃப்டி சப்போஸ் திரும்புது அப்படின்னா
என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனிமேட் நிஃப்டி வந்து எப்போ டவுன் சொல்லலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜோன் இருக்குல்லங்க, அதாவது 23,950க்கு கீழே தான் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா திரும்ப இந்த எல்லோ லைன் வரைக்கும் வருவாங்க, வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே போகலாம், அது அந்த நேரத்தில் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கீழே வர மட்டும் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளோதானே தவிர மார்க்கெட் அப்பு தான். ஸோ இது மட்டும் ஸ்டாக்ஸு இண்டெக்ஸு பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கு ட்ரேடிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணலப்பா, இனிமேல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை. நாளைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you tomorrow.